வணக்கம். வாங்கண்டு காலிஃப்ளவர் பக்கோடா செய்வோம். தேவையான பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் தண்ணியை கொதிக்க வச்சு கருவேப்பிலை, மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து உப்பும் கொஞ்சம் சேர்த்து காலிஃப்ளவரை நாங்கள் அவிய போடுவோம். எல்லாம் அவியட்டும். இதில் நாங்கள் ஒரு சட்டி எடுத்து வழமையாக பயன்படுத்துகிற கறித்தூள், அதோட கொஞ்சம் மிளகாய்த்தூள், உப்பு, சோளன்மா, அரைச்ச இஞ்சி, கடலைமா இவை எல்லாத்தையும் தண்ணி விட்டு நன்றாக கரைச்செடுப்போம். கட்டி ஒன்றும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவினும். செய்து பாருங்கள். சுட சுட சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவிய விட்டதை எடுத்து இந்த தூளோடு சேர்த்து நன்றாக கலக்குவோம். எல்லா இடமும் படத்தக்கனையாக நன்றாக கலக்கிட்டு எண்ணெயை கொதிக்க வச்சு அதுக்கு போட்டு பொரிச்செடுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சா தான் நல்ல முருகலாக வரும். திருப்பி திருப்பி விட்டு பொரிச்செடுப்போம். தூள் மணமெல்லாம் மாறி நல்லா பொரியணும். இதோட சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து பொரித்து போட்டு சாப்பிட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒருக்கா செய்து பார்த்து சுவை என்ன மாதிரி இருந்தான்னு சொல்லுங்கள். வெங்காயமும் வேணுமெண்டா சேர்த்து பொரித்தெடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் பெருசு பெருசாக வெட்டி இருக்கணும். அப்போ தான் முருகலாக வரும். நன்றி, வணக்கம்.